राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर तीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदास ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு குரு. இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம், குருலாம் வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை, இல்லாட்டி அந்த காலகட்டத்தோடு இல்லை, அவா ஏதோ திரேதாயுகம் கிருத்தயுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினப்பு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் பல இடங்களில் பலருக்கு சாதாரணமாக வந்துடும். ஏன்னு கேட்டால் கண்ணெதிர்க்க பார்க்கறத மட்டுமே நம்பக்கூடியவர்களா நாம் ஆயிட்டோம். மனசினால நமக்கு என்ன வேணுமோ அதை சாதித்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த யுக்தி, அந்த ஒரு அழகான ரகசியம் தெரியாததுனாலே வர கோளாறு இது. எந்த யுகமா இருந்தாலும் நாம மனதினாலே என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கோமோ அதை அடையவும் அதற்கான வழிமுறையும் நிச்சயமா நமக்கு உண்டு. அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். நாம் ராமானுஜர்லாம் இதே கலியுகத்துல தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். ஸோ அப்பொழுதும் அவர் என்ன நினைச்சாரோ அது எல்லாமே சாதிச்சார். 600 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவரும் என்னெல்லாம் நினைச்சாரோ சாதிச்சார். அதே ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி சமர்த்த ராமதாசர். அப்ப ஒவ்வொரு மகாத்மாவும் அந்த ஒவ்வொரு நூற்றாண்டுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தங்களுடையதான விஷயங்கள்ல தெளிவா இருக்கா. நம்ம அனுபவம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையில வாழ 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 ஒவ்வொன்றை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கிறது. நம்ம உடம்பை பற்றிய ஒரு தெளிவு, நம்முடைய தேவைகளை பற்றிய ஒரு தெளிவு, நம்முடைய ஆசைகளை பற்றிய ஒரு தெளிவு, நம்முடைய எமோஷன்ஸ் பற்றிய ஒரு தெளிவு. இப்போ எப்படி 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், அதில் ஓரளவுக்கு தெளிவு வந்தோடனே அதுக்கு அடுத்த டார்கெட், அதுக்கு அடுத்த ஒரு சவால் 2ஆம் கிளாஸ். அப்புறம் அதில் ஒரு தெளிவெல்லாம் கற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது 3ஆம் கிளாஸ். நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, அவ்வளோதான், படிப்பு முடிஞ்சாச்சு. வேலைக்கு போயாச்சுன்னா படிப்பு முடிஞ்சாச்சு, சம்பாதிச்சாச்சுன்னா படிப்பு முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயாச்சுன்னா அவ்வளோதான். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நாம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு தான். படிப்பு முடிஞ்சது அப்படின்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதவியாசர் வேதத்தை 4ஆ பிரிச்சார், முடிஞ்சுடுத்தோன்னு இல்லை. அப்புறம் வேதத்தை மகாபாரதமாக எழுதினார். முடிஞ்சுடுத்தானா முடியலை, ஸ்ரீமத் பாகவதம் எழுதினார். முடிஞ்சுடுத்தானா இல்லை, மற்ற புராணங்கள் எழுதினார். முடிஞ்சுடுத்தானா இல்லை, பிரம்மசூத்திரம் சொல்றார். நம்ம ஆதிசங்கர பகவத் பாதர் எடுத்துக்கோங்க, எவ்வளவு எழுதுறார். விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியானம், லலிதா சகஸ்ரநாம வியாக்கியானம், அதுக்கப்புறமா அவரே எழுதின கிரந்தங்கள், அதுக்கப்புறமா பாஷ்யம், இத்தனை விஷயங்கள். இவ்வளவு படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜாவுடைய உடம்புல கூடு விட்டு கூடு போய் அதையும் கத்துக்கிறார், காமம்ன்ற விஷயத்தை. அப்ப சங்கரர் அவ்வளவு பெரியவர்.
அவர்களுக்கே படிப்பு அப்படின்றது ஒன்று இருந்துட்டே இருக்கு. ராமானுஜர் திரும்ப திரும்ப அவ்வளவு விஷயங்கள் படிக்கிறார், எழுதுகிறார். அதே தான் சமர்த்த ராமதாசரும் பண்ணிக்கொண்டே இருக்கார். நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, பெரிய காரியங்கள் சாதிக்கிறவர்கள், முக்கியமா அவதார புருஷர்கள், அவெல்லாம் ஒரு ஓவர் நைட்ல பல காரியத்தை சாதிச்சிடுறார்கள், சாதிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. விதவிதமாக யோசிக்கிறதும், கண்டினியூஸா அதுல முயற்சி பண்றதும், அந்த விடாமுயற்சியும் அந்த காரியத்துல ஸ்ரத்தையும் தான் அவர்கள் அந்த விஷயத்தை மாஸ்டர் பண்ணி ஜெயிக்கிறார்கள். சொல்லுவோம் இல்லையா, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம். அப்ப வரைய 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 அது நுணுக்கங்கள் கற்றுப்போம். இப்ப சமைக்கிறோம், எடுத்தன உடனே எல்லாரும் ஜோராலாம் சமைச்சிட முடியாது. எத்தனை வருஷமா சமைச்சாலும் ஒவ்வொரு தடவையும் ஒரு நுணுக்கத்தை கத்துண்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. சிங்கமாகவே இருந்தாலும், காட்டுக்கு ராஜாவாகவே இருந்தாலும், அப்படி பிளான் பண்ணி டக்குன்னு போயில மிருகத்தை அடிக்க முடியாது. அது திரும்ப திரும்ப விடாமுயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சில நாள் மான்கிட்டெல்லாம் தோத்து போகும் சிங்கம். ஐயோ, நான் மான் கிட்ட தோத்து போயிட்டேன், எனக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கவலையப்படாது. இந்த மான் போனா என்ன, அந்த மான் உண்டு, அவ்வளோதான் சொல்லிட்டு அடுத்த மானை தேடி போயிட்டே இருக்கும். அப்ப இதான் வாழ்க்கையினுடைய முறை. நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். உலகம் எப்பொழுதுமே கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. சனாதன தர்மம் இதைத்தான் நமக்கு சொல்றது. கத்துண்டே இது உன்னை நீ மேல மேல உயர்த்திண்டே வா, அவ்வளவுதான். உயர்த்திண்டே வர 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 எனக்கு எப்ப புரியும் அப்படி நன்னா புரிஞ்சதுன்னா, இந்த இமயமலை ஏற 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 ஒவ்வொரு ஹைட்ல ஒவ்வொரு வியூ கிடைக்கும். அப்பதான் ஏற ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹைட் ஏறணும், வா எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம அது வழியா தான் வந்தோம் அப்படின்னு. அந்த வழியா வரும்பொழுது பார்த்த அழகு ஒரு இதுன்னா, கொஞ்சம் ஹைட் ஏறினோடனே இன்னொரு அழகு, அதுக்கு அடுத்த ஹைட் ஏறினோடனே இன்னும் அழகு. எனக்கு இந்த மானால பத்ரிகாசிரமத்துல அந்த கோவில் பக்கத்துல ஓடுற அழகனம் தான் பிரமிப்பா இருந்தது. அதே மானா போயிட்டு அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த சரஸ்வதி, அந்த பீம்பான் போட்ட பாறையை தாண்டும் பொழுது சரஸ்வதி அழகா இருக்கா. அதே அந்த சரஸ்வதியும் அலகநந்தாவும் சேர்ற கேசவ பிரயாகை வாவ் அப்படின்னு இருக்கு. இதுதான் வாவ் அப்படின்னு நினைச்சா, இந்த வசுதாரா நடந்து போகும்போது எங்கேயோ நடந்துட்டு போகும், கீழே அலகநந்தா சின்ன ஓட மாதிரி ஓடுவார். அவ்வளோ பெரிய இமயமலை, அத்தனை தூரம் நடந்துட்டு இருப்பான். ஆனா போற வழியில குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த வசுதாரா போகும்போது. ஆனா அந்த கீழே நல்லா கங்கை ஓடிட்டு இருப்பான். ஆனா அங்க குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி, நம்ம எடுத்துட்டு போற தண்ணியை குடிச்சுட்டு தான் வரணுமே ஒழிய அழகநந்தால இறங்கி அப்பாடா தண்ணி வாய் நினைச்சுக்கலாம்னா வாய்ப்பே கிடையாது. இந்த இமயமலையில பார்க்கலாம் அந்த படிக்கட்டு விவசாயம், ஸ்டெப் ஃபார்மிங் ரொம்ப ஃபேமஸ். அவன் எல்லாரும் கங்கை கரையில தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா கங்கை கரைக்கு இறங்கணும்னா 50 நேரம் ஆகும் அவளுக்கு. தேவப்பிரயாக இறங்கினா தெரியும், ருத்ரப்பிரயாக இறங்கினா தெரியும். அப்போ ஒவ்வொரு நாள் அங்கேருந்து யார் தண்ணி எடுத்துட்டு போறது? ஆனா அவ்வளவு விவசாயம் பண்ணுவா. எதுவும் கங்கை ஜலத்தினாலே வர விவசாயம் கிடையாது. அங்க பெய்யற மழை, அங்கங்க இருக்க நீரோடு, அதுலதான் அங்க விவசாயம். சரியா கங்கை யாருக்குடா பிரயோஜனம் அப்படின்னா, அவ சமவெளியில இறங்கி ஹரித்வாருக்கு அப்புறம் கீழே வரும்பொழுது அங்க இருக்கிறவாளுக்கு தான் கங்கை பிரயோஜனமே ஒழிய அலக்கநந்தாவோ மந்தாகினியோ தௌளி கங்காவோ பிண்டாரோ யாரும் இவா கை கட்டுற தூரத்துல எடுக்கிற மாதிரியே. ஆனா அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பான் 365 நாளும். ஆஹா கங்கை பரம பவித்திரமானவள் எல்லாம் சொன்னாலும் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும், என்னைக்காவது இறங்கி தீர்த்தமாட நன்னா இருக்குமே ஒழிய அவளுடைய விவசாயத்துக்குன்னு கங்காஜலம் உண்டான்னா இல்லவே இல்லை. ஆனாலும் அவ கங்கையை பழிக்க மாட்டா. என்ன ஜலம் கிடைக்கிறதோ அதுல கொண்டு வாழ்க்கைய வாழ்வார்கள். அப்ப அந்த ஒவ்வொரு ஹைட்டுக்கும் போக 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 ஒவ்வொரு விதமான அனுபவம் மாறுபடும் நமக்கு. 1வது படிக்கும் பொழுது படிச்ச பாடம் 10வது படிக்கும் பொழுது வேற மாதிரி புரியும். 10வது படிக்கும்போது 1வது படிச்ச ஆனா ஆவன்னா ஏபிசிடி தான் 10வதுலையும் படிச்சுட்டு இருக்கோம். அது என்ன 1ஆம் வகுப்புல ஏபிசிடி இப்படி சொல்லி பழகி அதை கரெக்டா சொல்லி ஆச்சுன்னா 100க்கு 100 மார்க் வாங்கினா, 10வது வரை ஏபிசிடி 26 மட்டும் சொன்னாலும் அந்த ஏபிசிடியை வச்சுட்டு வார்த்தையை உண்டாக்கணும், சென்டென்ஸை உண்டாக்கணும், பெரிய கட்டுரை எழுதணும், அதுல கேள்வி கேட்கணும். இதே 26 எழுத்தை வச்சுட்டு தான் அத்தனை விளையாட்டு விளையாடணும். அதை ஸ்டைலா பேசணும், ப்ராப்பரா சொல்லணும்.
அதை சயின்ஸ்னா சயின்ஸாக எழுதணும், மேக்ஸ்னா மேக்ஸாக எழுதணும், ஹிஸ்ட்ரினா அதே ஏபிசிடி 26 எழுத்த வச்சுண்டு ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியை எழுதணும். ஏபிசிடி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி எழுத முடியாது. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கு போகும் பொழுது வாழ்க்கை இன்னொரு விதமான பரிமாணத்துக்கு நம்மளை அழிச்சுட்டு போகிறோம். இந்த பரிமாணம் முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரிமாணம் மாறிண்டே இருக்கும். ஜடபரதர் பெரிய ராஜாதிராஜன், அப்படி பூமியை கட்டி ஆண்ட ராஜா, மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ராஜா. அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் ராஜா ஒரு மான் கிட்ட தோத்து போயிடுறார். சரி, மான் கிட்ட தோத்து போயிட்டு டக்குன்னு புரிஞ்சுட்டாருனா இல்ல, மானா பிறந்த பிறகு பகவான் புரிய வைக்கிறான். சரி, புரிஞ்சோடனே மோட்சமானா இல்ல, திரும்பியும் மனுஷ ஜன்மம். அதுலேயும் ஜாகிரதையா இருந்துட்டு யார்கிட்டையும் ஒன்றும் பேச வம்பே வேண்டாம், வெக்கடா கெட்டு போங்க அப்படின்னு அந்த பாவத்துல ஜடபரர் பாட்டுக்கு நீ எத்தையோ பண்ணிட்டு போ அப்படின்னு, கோபமும் இல்லை தாபமும் இல்லை, இந்த ஜென்மம் முடிச்சா போகுதுன்னு வாழ்க்கை. ஆனா அவருக்கும் ஒரு கோபம் வருது, ரகுவரன் கிட்ட பேசுறார், சத்துவமா வருது. அவருக்கு இன்னொரு விதமான பரிமாணம். அதனால வாழ்க்கை பலவிதமான பரிமாணங்களை கொண்டது. அந்த பரிமாணங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ பழகிக்கணும். ஒவ்வொரு பரிமாணத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம். மகாத்மாக்கள் அந்த பரிமாணங்களை ஏத்துக்கிறார். அதுதான் அழகு. ஆதிசங்கரர் அவ்வளவு அழகா உபய பாரதி அம்மாவை ஜட்ஜா வச்சுண்டு மன்ற மிஸ்ரரோட வாக்குவாதம். அவ்வளவு அழகா ராணி கேட்ட கேள்விக்காகலாம் விதவிதமாக எத்தனையோ விதமான அனுபவங்கள் என்னெல்லாம் இருக்கு உலகத்துல, ஆச்சரியமா. அதே ஆதிசங்கரர் காசிக்கு போறார், ஒரு சண்டாளன் எதிர்க்க வரும்போது அங்கிருந்து ஒரு பரிமாணம், யாரை ஒதுங்க சொல்லல, ஆத்மாவையா என்னையா, இடது பக்கமா வலது பக்கமா, எங்க இடிக்கிறது அப்படின்லாம் கேட்கும். அதுல ஒரு பரிமாணத்தை அவர் உணர்றார். எத்தனை ஆச்சரியம். அவ்வளோ பெரிய சங்கரருக்கு அவ அம்மாவுடைய அந்திம காரியத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆதிகுரு சங்கராச்சாரியா. சங்கரர் இல்லைன்னா இன்னைக்கு பாரத தேசமே கிடையாது, சனாதன தர்மமே கிடையாது. ஆனா அவருக்கும் காலடியில அவருடைய அம்மாவுக்கான அந்திம காரியத்துக்கு ஆட்காரர்கள் யாரும் கோஆபரேட் பண்ணல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதையும் அந்த சேலஞ்சையும் ஏத்துண்டு அழகா அவர் ஜோர அம்மாவுக்கு அந்திம காரியம் பண்றார். ஸோ சங்கராகவே இருந்தாலும் சவால்கள் உண்டு. உலகம் விதவிதமாக நடத்தும் பேசும் இயல்பு. சமர்த்த ராமதாஸ் என்னெல்லாம் பேசுறது. அதனாலதான் அவருக்கும் அந்த பெரிய இருமல் ஜலதோஷம் எல்லாம் வரும்பொழுது அவரும் அதை ஆதாரமாக கொண்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி கபநாசன ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றார். அவ்வளவு அழகா ஒரு பக்கம் சிவாஜி மகாராஜாவுக்காக தியானம், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்காக தியானம், இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்துக்காக தியானம். இதுக்கு நடுவில் இருமல் சரியாகணும்னு ஒரு தியானம், இதுக்கு நடுவில் இதையும் பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு ஒரு ஸ்தோத்திரமும் பண்ண வேண்டியிருக்கு. அது ஜனங்களுக்கு இன்னி வரைக்கும் நல்லது பண்றது. இன்னைக்கு மராட்டிக்காரெல்லாம் திரும்ப ஏதாவது உடம்புக்கு வந்துட்டே இருக்கு, இல்லாட்டி ஏதாவது இருமல் ஜலதோஷம் வந்துட்டே இருக்குன்னா உடனே இந்த கபநாசன ஸ்தோத்திரத்தை விடாம சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் நிறைய பேர் இந்த கந்தசஷ்டி கவசம் கேட்க அந்த ஆரோக்கியம் கூடும். அபீதிஸ்தவம் ஜபிப்பார்கள் வைஷ்ணவாள்லாம், நிகமாந்த மகாதேசிகருடையது. அது ஜபிக்க 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 பயம் விட்டு போகும். அந்த மாதிரி ரொம்ப ஜுரம் இருந்தா ஜுவரஸ்துதி வாசிக்கிறதுன்னு உண்டு. ஸ்ரீமத் பாகவத்ல நிறைய பேர் கொரோனா காலகட்டத்தில் தான் ஜுவரஸ்துதி வாசிச்சார்கள் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஏதானும் இந்த வாத நோய் வந்துடுத்து அப்படிலாம் வந்துடுத்தோம் உடனே நாராயணியம் வாசிக்கிறது. நிறைய பேர் கேன்சர்லாம் கூட இப்போ நாராயணியம் ஜபிக்கிறது அப்படின்லாம் வச்சுருக்காரு. அப்போ எல்லாமே மகாத்மாக்கள் எனக்கு எப்படி வந்தது, எனக்கு எப்படி ஜுரம் வரலாம், எனக்கு எப்படி இருமல் வரலாம், எனக்கு எப்படி ஜலதோஷம் வரலாம், நான் எவ்வளவு நாமஜபம் பண்ணுறேன். ஸ்ரீ ராமராஜா அவருக்கு பிரத்யக்ஷம். இவர் சாப்பிடும் பொழுது ஆஞ்சநேயரே உட்காந்து சாப்பிட்றத நம்ம வேணாபாயே பார்த்துருக்கா. அவ்வளோ பெரியவர். ஆனாலும் அவருக்கும் ஒரு வியாதி எல்லாம் வர்றது. ஆனால் சரி வந்துடுத்தா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியே ஒழிய என்ன எனக்கு எப்படி இது வரலாம், பகவான் என்ன கண் இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணேன், இந்த கேள்வி கேட்குற வேலையே கிடையாது. நம்ம தான் இட்னோண்டு பக்தி பண்ணிட்டு இட்னோண்டு நாமஜபம் பண்ணிட்டு எனக்கு ஏன் அப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கிறது, அவளுக்கெல்லாம் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை. பைத்தியக்காரத்தில் அதெல்லாமே அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு, வேற ஒன்றுமே கிடையாது. சரி எனக்கு இப்படி வந்திருக்கு, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரணும், இவ்வளோதானே வேணும், அதுக்கு மேலே வேற என்ன வேணும்.
ஸோ சமர்த்த ராமதாசர் இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கார். சத்ரபதி சிவாஜி இன்னொரு பக்கம் ஜெயிச்சுட்டு இருக்கான். நிறைய விஷயங்கள். அவ்வளோ பெரிய சத்ரபதி சிவாஜியே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4-5 மாதம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தான் அவுரங்கசீப் கிட்ட. கடைசியில் பழக்கூடையிலிருந்து தப்பிச்சு வெளில வந்து தான் திரும்பவும் மராத்தா சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றான். அவ்வளோ பெரிய சத்ரபதி சிவாஜி. ராமதாசருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனாலும் சூரத்ல போய் அழகா யார் யாருக்கு அதிக பணம் இருக்கோ அதெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து திரும்பி மகாராஷ்டிரா தேசத்தை விஸ்தாரம் பண்றான். அப்போ சத்ரபதி சிவாஜி நிறைய ஜெயிச்சுன்னு இருக்கான். சமர்த்த ராமதாசருக்கு ரொம்ப சந்தோஷம். சிவாஜி வளர 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 இந்த முகலாயர்கள்லாம் கொஞ்சம் ஆட்டம் அடங்கிறது. கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் தானே அடங்கி ஆடிண்டே இருப்பா. இப்போ கேள்வி கேட்க ஆள் இருக்கான். அதனால அந்தந்த கிராமத்தில் இருக்கவன்லாம் கொஞ்சம் அடங்குறான். அவன் அடங்கும் பொழுது நகரத்தில் இருக்கக்கூடிய முகலாயர்கள்லாம் அடங்குறா. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சு. அந்த கோஹத்யா, பிராமண ஹத்யா, ஹத்யானா கொலை, அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சுடுத்து. ஜனங்கள்லாம் தைரியமா பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா, பக்தி பண்ண ஆரம்பிக்கிறா, நாமஜபம் பண்ண ஆரம்பிக்கிறா. ராமர் கோயில் கட்டணும்னு எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம் இல்லையா? ராமர் கோயில் பிரதிஷ்டை ஆயிடுத்துன்னு ஆளாளுக்கு ஏர்போர்ட்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு ஜபிக்கிறா. அவாவா ஃப்ளைட்லாம் அயோத்தியா ஃப்ளைட் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கத்தோட எல்லாரும் போயிட்டு இருக்கா. கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிசம்பர் 6னா தேசம் முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாகும். ஏன்னா அன்னைக்கு தான் அந்த பாபர் இதை இடிச்சு தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயமா. இப்பெல்லாம் பற்றி பேச ராமனை பற்றி மட்டும்தான் பேச. இந்துக்களுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் வந்தாச்சு. அவாவா எல்லா கோயில்களையும் புனருத்தாரணம் பண்ணோம், அதை சரி பண்ணோம், இதை சரி பண்ணோம், அவாவா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏண்டான்னா ஒரு ஸ்ட்ராங்கான ராஜாங்கம், நல்ல ஒரு ராஜா இருக்கும் பொழுது பிரஜைகளுக்கு தானாகவே தர்மத்தில் ருச்சியும் தைரியமும் நம்பிக்கையும் கூடவே பலமும் வந்தது. சத்ரபதி சிவாஜினால இந்துக்களுக்கு தைரியம், நம்பிக்கை, உற்சாகம், பலம். அது இல்லாமல் நம்ம சமர்த்த ராமதாசன் மடம் மடமா வச்சு இந்துக்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மகாராஷ்டிரா அக்கம்பக்கத்துக்கு நிறைய கோட்டைகள் சத்ரபதி சிவாஜியினுடைய கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 300 கோட்டைகள் மேல அவன் கேப்சர் பண்ணிட்டான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜமீன்தார் இல்லாட்டி அந்தந்த இடத்த பார்த்துக்கக்கூடிய அந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் ரொம்பவே வேண்டாம், இவங்கிட்ட வச்சுக்கப்படாதுன்னு சொல்லி அடங்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ அடங்க ஆரம்பிச்ச உடனே அதர்மம் தலைகுனி ஆரம்பிக்கிறது, தர்மம் தலை நிமிர ஆரம்பிச்சுடுத்து. அப்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை, சத்ரபதி சிவாஜி சத்ரபதி அப்படின்னு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறார். சமர்த்த ராமதாசரும் இது நடக்கணும் அப்படின்னு துல்ஜா பவானி இடத்துல பிரார்த்திச்சுருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும்னா இந்துக்களுக்கு ஒரு எழுச்சி, நம்பிக்கை எல்லாம் வரும். இப்போ அப்பா அம்மாவே அழுதுட்டு இருந்தா குழந்தை எப்படி தைரியமா இருக்கும்? அப்பா அம்மாவே புலம்பின்னு இருந்தா குழந்தை எப்படி பலமா இருக்கும்? அப்பா அம்மாவே எப்ப பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தா குழந்தை எப்படி ஹாப்பியா இருக்கும்? ஸோ ஒரு ஸ்ட்ராங் தலைவன் நிச்சயமாகவே ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப 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 அவசியம். இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானை பார்க்குறோம், என்ன பாடுபடுறான். ஏன்னு கேட்டால் யாரும் ஒரு தேசபக்தியோ இல்லாட்டி ஒரு நியாயமான வளர்ச்சி பாதையிலையோ இன்னி வரைக்கும் யாரும் எல்லாம் அங்கே வரவன் எல்லாருமே இந்தியாவை பற்றி தப்பாக பேசுவான், இந்தியாவோட காஷ்மீரை பிடுங்க, இந்தியாவை கீழே இருக்கும், இவ்வளோதான். அதனால தான் வளர்ச்சியே கிடையாது. அதுவும் சத்ரபதி சிவாஜி வந்ததுக்கு அப்புறமா இந்த முகலாயர்கள் எந்தெந்த விதமான வரிகள்லாம் போட்டு ஜனங்களை படுத்திட்டு இருந்தாலோ அது எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டான். எது நியாயமான வரியோ அது மட்டும் எடுத்து, அது இல்லாமல் ஜனங்களுக்கான எல்லா வேலைகளும் நல்லா துரிதமாக நடக்கிறது. அது அவசியமாச்சு. ஒரு ராஜாங்கம் அப்படின்றது ஜனங்களிடத்துல வரி வசூல் பண்றதுக்கு மட்டும் இல்லையே, அந்த வரிகளை கொண்டு ஜனங்களுக்கான சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கதானே. நாமெல்லாம் வரி கட்டுறோம், எதுக்கு? நல்ல ரோடு வேணும், நல்ல ட்ரெயின் வேணும், நல்ல பஸ் வேணும், நல்ல குடிக்கிற தண்ணி வேணும், 24 மணி நேரம் கரண்ட் வேணும், இப்படிதான் தானே. இல்லாட்டி ஒவ்வொருத்தர் ரோடு போடணும்னு வச்சுக்கோங்க, அவன் வீட்டு வாசலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு போடும் அவன் சௌகரியத்துக்கு. நினச்சி பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலில் அவள் காம்பவுண்ட் சைஸ்க்கு மட்டும் ரோடாக போட்டு போனான். ரோடோட சைஸ் எப்படி இருக்கும்? இவன் ஹைட்டு தூக்குவான், அவன் பள்ளமாக்கும், உடனே இவன் பள்ளமாக இருக்குது அங்கே தண்ணி நிற்க அவன் தூக்குவான். இதே கவர்மெண்ட் ரோடு போட்டால் ஒரே சீராக போடும். அப்போ
ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது, அரசாங்கம்ன்றது அழகா எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு சத்ரபதி சிவாஜி இதெல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கமெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதே சந்தர்ப்பத்தில் அவுரங்கசீப் காசி விஸ்வநாதர் கோவில் எல்லாம் இடிச்சு அங்க மசூதி எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப காசியில ககா பட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ககா பட் பட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ககா பட். அவர் அவ்வளவு நொந்து போயிட்டார். ஏன்னா காசி விஸ்வநாதர் இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே ஒத்துப்பா. உலகத்திலேயே மிக பழமையான ஒரு நகரம் எதுன்னா காசி, வாரணாசி, பனாரஸ் அப்படின்னு எல்லாரும் ஒத்துப்பா. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலர்ஸ் எல்லாம் வாழ்ந்த ஒரு இடம். பனாரஸ் யூனிவர்சிட்டி உண்டு. மேல் படிப்புக்காக எல்லாருமே காசிக்கு போவா. இனி வரைக்கும் கல்யாணத்துலலாம் காசி யாத்திரை அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு டிராமாவா பண்ணிட்டு இருக்கோம். சரியா, அது ஒரு டிராமா, டைம் பாஸ் டிராமா. சரியா, காசி யாத்திரைக்கும் இன்னி கல்யாணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வெட்டி வேலை நேரத்துக்கு கடத்தின்னு இருக்கோமே ஒழிய சத்தியமா அட்லீஸ்ட் இந்த காசி யாத்திரைக்கு முன்னாடியாவது இந்த மாப்பிள்ளை குடும்பம் எல்லாம் போய் காசி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஃப்ளைட்ல போயிட்டு வந்தா கூட காசி யாத்திரை போயிட்டு வந்தார் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம பட் அதான் விட்டுரும். கடைசியில ஒரு டிராமா பண்ணிட்டு அலைஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நிஜமாவே காசி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அத்தனை விதமா சொல்லிக் கொடுக்கும். மகாகவி பாரதியினுடைய பல மாறுதல்களுக்கு காரணம் காசி தான். காசி தான் அவருக்கு நிறைய படிப்பினையை கொடுத்தது, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்லி கொடுத்தது, ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதனால ஏன்னா அவ்வளவு பேர் அத்தனை வேதம் ஜபிச்சுட்டு இருப்பா, அத்தனை பேர் அவ்வளவு தியானம் பண்ணிட்டு இருப்பா, தபஸ் பண்ணிட்டு இருப்பா. ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் அந்த இடத்துல அட்டகாசம்லாம் பண்ணும்போது இந்த ககா பட் அப்படின்றவர் ரொம்ப நொந்து போயிடுறார். அவர் மனசு ஆறவே மாட்டேங்கிறது. விஸ்வநாதர்கிட்ட கத்தின்னு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, விஸ்வநாதன்னு பேரு, எங்கிருந்தோ வந்தோர் முகலாயன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அவருக்கு ஒத்துக்கொள்ள முடியல. காசியினுடைய புனிதத்தன்மை, அதனுடைய தொன்மை. அப்ப சரி தாங்க முடியல. என்னமோ அவர் பாட்டுக்கு நேர மகாராஷ்டிரா வரார். விஸ்வநாதருடைய சங்கல்பம், இன்னைக்கு கொஞ்ச நாள் சமாதானமா இரு, மகாராஷ்டிரா போ அப்படின்னு அனுப்பிட்டார். அவர் மகாராஷ்டிராவுக்கு வரும் பொழுது அவர் இந்த மகாராஷ்டிராவுடைய ஸ்திதி எல்லாம் பார்க்கிற, முன்னாடியும் பார்த்திருக்கார். இப்ப மகாராஷ்டிராவெல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்க போனாலும் சத்ரபதி சிவாஜி மகிமை எல்லாம் பேசுறா. எல்லா இடத்துலையும் சத்ரபதி சிவாஜியினுடைய ராஜ்ய பரிபாலனம், அவன் ஜெயிச்சது, அவனுடைய போர் முறை, அவன் மனிதர் மக்களை நடத்துற விதம், அவனுடைய வரி விதிக்கக்கூடிய தன்மை, ராஜாங்க முறைகள், எப்படி முகலாயர்கள்லாம் அடங்கி கிடக்க, இதெல்லாம் கேட்டு மனசுக்கு உற்சாகமா இருக்கா. இவ்வளவு நடந்துட்டு இருக்கா, ஜோர் 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 ஜோர். அப்ப ஒரு ஹிந்து ராஷ்டிரபதி வந்திருக்கான் அப்படின்னு ஒரு சமாதானம். அவருக்கு எப்படியாவது சத்ரபதி சிவாஜியை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதற்கான சந்தர்ப்பமும் வாய்ச்சது. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.